ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் ஷாஸ் டைரி. ஷாஸ் டைரியில் இன்றைக்கி வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு சில கிளாஸ் ஐட்டம்ஸ் அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதெல்லாம் நான் எங்கேருந்து வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ்லேருந்து வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அதெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் அமேசானில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆர்டர் வந்து கைக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக ஒரு ஆன்டிக் லுக் கொடுக்குது. அங்கங்கே லைட்டாக இந்த குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் வந்து பிச்சு எடுத்துட்டேன். அது இருந்தால் கையில் குத்துன்றதுனால. மற்றபடி இது வந்து ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்னு தான் சொல்வேன். நல்லா இருக்கா? பார்க்க நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இது மேலே நம்ம அந்த கண்ணாடி பாட்டில்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்போம். நல்லா இருக்கும்ல? ஓகே, எடுக்கவே கூடாது. ஓகே, அம்மா இதை ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ ஹாலில் நம்ம வைக்கிறதுனா கூட நம்ம வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. இதில் நான் வந்து அந்த என்கிட்ட இருக்கிற செராமிக் அப்புறம் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இதில் தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸ்மைல், ஃபோட்டோக்கு போஸ். இப்படியே ஃபோட்டோக்கு போஸ் கொடுப்பாங்க. அவங்க வச்சுட்டு கையில் குத்திடும். ஸோ இது நல்ல ஸ்டர்டியாக தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்லாவே பெருசு தான். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கை வச்சது போக அவ்வளோ இருக்குது. ஸோ இந்த ரேக் என்னோடய பர்சனல் ஃபேவரட் ஆகிடுச்சு. இனிமேல் நான் ஆர்டர் பண்ணலான்னு தான் இருக்கேன். எனக்கு இன்னும் தேவைப்படுது, 2 கிட்ட தேவைப்படுது. பார்க்கலாம். இன்கேஸ் ஆர்டர் பண்ணேன்னா நான் உங்களோட அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். புக்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் ஆகிடுச்சு. நீ ஓபன் பண்ணாத. ஓகே, அம்மா தான் ஓபன் பண்ணணும். பொறுமையா இருக்கணும். இங்க வச்சிடலாமா? இருக்காத. ஸோ இதெல்லாமும் நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணிக்க போறோம். அதனால நான் இதெல்லாம் இப்படியே எடுத்து வச்சுட்டு இதே பாக்ஸ்ல போட்டு ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி இது வந்து பிளாஸ்டிக் தான். இது அம்மா எடுத்து தரேன். இது பேரு திருப்பி விளையாடு. இந்த மாதிரி கப்ஸ் செட்ஸ் இருக்கு. இது வந்து செராமிக். ஸோ கடகடன்னு எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணிடலாம். நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பபிள் ரேப் பண்ணி கொண்டு வந்திருந்ததால் என்னோட எந்த ஐட்டமுமே உடையாது. இது வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனதில் எதுவுமே உடஞ்சதில்லை. யாராவது தெரியாமல் கை தவறி கீழே போட்டுட்டாலோ அந்த மாதிரி தான் உடஞ்சிருக்கே தவிர, நம்ம பேக் பண்ணி கொண்டு வந்ததில் வந்து கண்டிப்பாக உடையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பிகாஸ் நம்ம அவ்வளோ சேஃபாக வந்து பேக் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி பபிள் ரேப் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட துப்பட்டாவோ இல்லைன்னா பனியன் கிளாத்தோ ஏதோ ஒன்று வந்து இடையில வச்சுட்டு இல்லைன்னா அதில் ரேப் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். ஒன்றோடு ஒன்று உரசாமல் இருந்தாலே மேக்ஸிமம் உடையிறத வந்து நம்ம தவிர்த்தரலாம். அண்ட் சைடில் எல்லாமே வந்து அட்டைப்பெட்டியை வந்து கட் பண்ணி வச்சுட்டா கூட போதும். அந்த மாதிரி பண்ணுறப்போ கண்டிப்பாக உடையிறதுக்கான சான்ஸே இல்லை. ஸோ அக்ரான்
வந்து கூடவே ஹெல்ப் பண்ணுறேன்னு இருந்தான். அவனுக்கு இதெல்லாம் பார்த்து எடுத்து வைக்கணும்லாம் ரொம்ப ஆசை. பட் அது வந்து உடஞ்சிருமோன்ற பயத்தில் நான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், எதுவும் பண்ணாத எதுவும் பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இது எடுத்து வைக்கிறப்பெல்லாம் பல திக் திக் நிகழ்வுகள் தான் அதிகமாக இருந்தது. பிகாஸ் ரொம்ப பயமாக இருந்தது. அவனையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவன் இல்லாமல் வீடியோ எடுக்கவும் முடியல. ஸோ என்னோட இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வந்து ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் சென்னை ஷோரூம்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். எனக்கு எப்படி இந்த ஐடியா கிடச்சிதுன்னா, இன்னைக்கு என்ன சமையல் சுனிதாக்காவோட விளாக் பார்க்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க ஆன்லைன்லேயுமே வந்து நம்ம ஷாப் பண்ணிக்கலாம் அவங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கினேன். ரொம்ப சூப்பராக நம்மளை கைட் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு அவங்கக்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணதில். அண்ட் ப்ராடக்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நான் உங்களுக்கு வந்து அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி வைஸ் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. கலெக்ஷன்ஸும் நிறைய இருந்தது. ஸோ காஃபி குடிக்கிறாங்க. சூப்பராக இருக்கு புட்டு. இப்போ நான் வந்து ஒமேகா கிளாஸ்வேரில் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அது என்ன ஐட்டம்ன்றதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கிறது வாங்கியிருந்தேன். இது வந்து செராமிக் கிடையாது, மெலமன் அந்த மாதிரியான மெட்டீரியலு. நல்லா இருக்குது. இது எதுக்காக வாங்கினேன்னா, நம்ம இப்போ ஏதாவது சாஸ் அந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஏதாவது இன்க்ரீடியண்ட் எடுத்து வச்சுட்டு வீடியோவில் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக இதை வாங்கினேன். அண்ட் அதே மாதிரி அதே பர்பஸ்க்கு தான் இந்த ஒரு பவுல் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளேட்டும் வாங்கியிருந்தேன். இது வந்து வீடியோவில் கட்டுறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றனால. ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கலாம் போடாதீங்க, அங்கே வைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ஸ்பூன் கூட போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது நம்ம ஒரு டெக்கார் பீஸாக யூஸ் பண்ணலாம். இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஏதாவது பிளான்ட் வைக்கிறது அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து இன்னொன்று வாங்கியிருந்தேன், இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு சூப் பவுல் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு செட்டு தான் வாங்கியிருக்கேன். நைஸ். அப்புறம் இந்த ஒரு பெரிய ஒரு பவுல் வந்து வாங்கியிருந்தேன். நல்ல பெருசு, பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த முழம் அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு நல்லாவே பெருசு. இந்த பவுல் வாங்கியிருந்தேன். அண்ட் இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது ஒரு செராமிக் பவுல் தான், ஃபிஷ்ஷோட தீம்ல இருக்கும். ஓ நல்லா இருக்கே, சூப்பரா இருக்குல்ல. அண்ட் இந்த மாதிரி ஒரு சர்விங் பாட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து மைக்ரோவேவ் சேஃப்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 140 rupees நினைக்கிறேன். இது 140 rupees. அண்ட் ப்ரைஸ் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸ்பூன்ஸ் இது வந்து 80 rupees. இந்த மெஷரிங் ஸ்பூனு 4 இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன். இது வந்து ப்ரைஸ் 200 rupees. நல்லா இருக்கு குவாலிட்டி. அண்ட் இது வந்து ஆயில் டிஸ்பென்சர், இதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 rupees ப்ரைஸு. ஐ திங்க் இது 1 liter நினைக்கிறேன். தாராளமாக 1 liter பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வந்து
ஒரு பவுல் வாங்கியிருந்தேன். லைக் ஐஸ்கிரீம், பாயசம் அந்த மாதிரி ஏதாவது சர்வ் பண்ணுறதுக்கு வாங்கியிருந்தேன். பட் 2 தான் வாங்கியிருக்கேன். இது நம்ம 2 பேரே சாப்பிடலாம் அப்படின்னு. அண்ட் இந்த மாதிரி இது என்ன சொல்கிறது, ஒரு சர்விங் பவுலோ சம்திங் ஏதோ ஒன்று. பட் இது ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருந்தது. அண்ட் இதுலேயுமே நம்ம ஏதாவது இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுட்டு இல்லை சட்னி எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 5 வாங்கியிருக்கேன். நான் கலர்ஸ் காட்டுறேன். இது வந்து ரெட், இந்த மாதிரி பிங்க், yellow, orange and green. Green. அதுக்கப்புறம் இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 2 கப்பு. இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இதோட ஒரு கப்போட ப்ரைஸ் வந்து 55 rupees. எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்து தான் நினைக்கிறேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எஸ் கண்ணா. இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 4 வந்து பவுல் இருக்குமா? இங்க இருக்கு பவுல் இருக்கு. இதுதான் பவுல். கையில வேண்டாம், இது ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் பவுல் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். சின்னது, பெருசு அண்ட் அந்த அடுத்தடுத்த சைஸஸ் இருக்கும். என்கிட்ட இப்போ வந்து 3 தான் இருக்குது. ஒன்று வந்து நான் அம்மா வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அது வந்து ஒரு குட்டி பவுலில், அதை நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். மற்றபடி இப்போ 3 என்கிட்ட. ஸோ இதெல்லாம் போக நான் அம்மா வீட்டுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். என்னென்னா ஒரு சில கிளாஸஸ் வாங்கியிருந்தேன், ஜூஸ் கிளாஸஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் உப்பு போட்டு வைக்கிற ஜாடி அதெல்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டி, ஒர்த் த ப்ரைஸ்ன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் அரௌண்ட் ஒரு 350 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஒமேகா கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ். ஸோ இதை வந்து நம்ம குயிக்காக வந்து அந்த ரேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். Here we go. இதுதான் நம்மளோட குட்டி க்ராக்கரி ஷெல்ஃப் ரேக், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அண்ட் நான் ரொம்பவே ஹாப்பி இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.